ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோல பாருங்க, ஒரு லேடி பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சத்தமே போடாம ஒரு நபர் வராரு. அந்த லேடியோட சாரி எடுத்து அந்த டயர்ல மாட்டி விட்டு போயிடுறாரு. அப்போன்னு பார்த்து கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி வேற எடுத்துறாங்க. அந்த லேடியோட சாரி அந்த டயர்ல மாட்டி அந்த லேடியோட சேர்த்து பாத்தீங்கன்னா இழுக்குது. உடனே சவுண்ட் கேட்டது அந்த பெரியவரும் பாத்தீங்கன்னா வண்டி நிறுத்திடுறாரு. வேக வேகமா வந்து அந்த டயர்ல மாட்டி இந்த சாரி பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் எடுத்து விடுறாரு. அந்த டயர்ல அந்த சாரியை மாட்டி விட்ட நபர் பாத்தீங்கன்னா வேக வேகமா வந்து அந்த ஒயரை பிடிங்கிட்டு இந்த பெரியவரோட பணத்தையும் எடுத்துறாரு. அதுக்கப்புறமா தெரிய வருது இந்த லேடி அந்த நபர் சேர்ந்து அந்த பணத்தை திருட தான் அப்படி பண்ணிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அந்த புடவை எடுத்து விட்டு ஆட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. என்னதான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஸ்டார்ட்டே ஆகல. அரசியலுக்கு தளபதி விஜய் வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க எந்த கட்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவங்க வயரை பிடிங்கி விட்டு அந்த பணத்தை திருடினதெல்லாம் ஒரு நபர் பார்த்து தான் இருந்திருக்காரு. அந்த நபர் வந்து நைஸா இவங்க ரெண்டு பேரோட போனை எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க வேற ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து போன் காணாம போன விஷயம் தெரிஞ்சது இந்த பெரியவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஒரு மாதிரி போனை கொடுத்துருக்கீங்களா உன இங்கே கொண்டுருவான்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பெரியவரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஆனா அவங்க கேட்கற மாதிரி தெரியல. பண்ண தப்புக்கு இந்த பெரியவர் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. பெரியவர் மேல எந்த தப்பு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க.